Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Infinix Note level இந்த ஸ்மார்ட் போனோட 10 tips and tricks தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போனோட 10 tips and tricks பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ அந்த ஸ்மார்ட் போனோட 10 tips and tricks பார்க்கலாம். நம்பர் 1 always on display. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா always on display ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க எப்படி எனேபிள் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் குள்ள போய்க்கங்க. செட்டிங்ஸ் குள்ள போனே பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் குள்ள போய்க்கங்க. அந்த ஆப்ஷன் குள்ள போனே பாத்தீங்கன்னா always on display ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் குள்ள போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இத நீங்க கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். கீழ பாத்தீங்கன்னா மோர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் குள்ள போய்க்கங்க. அந்த ஆப்ஷன் குள்ள போனா நிறைய widgets இருக்கும், நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. சோ பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 பீக் ப்ரூஃப். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேல கண்ட்ரோல் சென்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணி முடிச்சனா பாத்தீங்கன்னா Black கலர்ல ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீனோட பிரைட்னஸையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த Black ஸ்கிரீனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைடு ஆஃப் டிஸ்ப்ளே உங்களுக்கு விசிபிள் ஆகுமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் நீங்க இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற யாராச்சும் பார்த்துக்கூடாதுன்னு நினைச்சிக்கலாம் இந்த Black ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த பீக் ப்ரூஃப் யூஸ் ஆகும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. நம்பர் 3 தெஃப்ட் அலர்ட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா தெஃப்ட் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு போகிற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு போட்டு எனேபிள் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அலார்ம் அடிக்கும். இதனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எங்கேயாச்சும் சார்ஜ் போகிறீங்க, யாராச்சும் உங்களுக்கே தெரியாமல் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த அலார்ம் வந்து சிக்னல். ஸோ இதனால உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கண்ட்ரோலே இருக்கும். மறக்காம இந்த ஆப்ஷன் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நம்பர் 4 மல்டி விண்டோ சப்போர்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மல்டி விண்டோ சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே கீழே இருந்து மேலே 3 ஃபிங்கர்ஸ் ஸ்லைட் பண்ணுங்க. ஸ்லைட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு மினி விண்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் இந்த ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். யூடியூப்ல போயிட்டு 3 ஃபிங்கர்ஸ் மேலே ஸ்லைட் பண்ணுங்க. அது வந்து மினி விண்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளோட்டி விண்டோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அட் டைம் மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டில் யூடியூப் வீடியோஸ் ரன் பண்ணலாம். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. நம்பர் 5 டைரக்ட் வைஃபை தரீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வைஃபை தரீங்க ஆப்ஷன் தந்திருக்காங்க. நீங்கள் அட் டைமில் வந்து ஹாட்ஸ்பாட் வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண வைஃபை ஆஃப் ஆகுது, வைஃபை ஆன் பண்ண ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வைஃபை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. நம்பர் 6 நேட்டிவிட்டி அண்ட் வைஃபை காலிங். டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. டயல் பேடுக்குள்ளே போய் முடிச்சோன்னே யாருக்கு ஃபோன் அடிக்கணுமோ அவங்க நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நம்பர் டைப் பண்ணி முடிச்சு நீங்கள் அப்படியே வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நேட்டிவ் வீடியோ. வைஃபை காலிங் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்மை செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா வைஃபை காலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வைஃபை காலிங் பண்ணிக்கலாம். நம்பர் 7 ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா யாரை கால் ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட்ஸ் உள்ளவங்களா கான்டாக்ட்ஸ் இல்லாதவங்களா அதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க இன்பில்டா கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏத்தணும்னு அவசியம் இல்ல. நம்பர் 8 வாட்ஸ்அப் மோட். நீங்க வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேல கண்ட்ரோல் சென்டர்ல வாட்ஸ்அப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது. இதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல சில தேவையில்லாத ஆப்ஸ் ரன் ஆகும். அதனால டேட்டால உங்களுக்கு நிறைய போகும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் நோண்டும்போது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எந்த டேட்டாவும் ரன் ஆகாது. ஸோ நீங்க ஈஸியா நெட்டை சேவ் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 9 ஃப்ரீசர் மோட். இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் மோட்னு ஒரு ஆப் தராங்க. அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்குள்ளே போனால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சில பிடிக்காத ஆப்ஸ் இருக்கும், அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரீசர் மோட் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீசர் மோட் ஆப்குள்ளே போய் மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்பை ஃப்ரீஸ் பண்ணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஃப்ரீஸ் ஆயிரும். பேக்ரவுண்டில் ரன் ஆகாது அண்ட் எந்த ஒரு ஸ்டோரேஜுமே அது கெயின் பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் இந்த ஃப்ரீசர் மோட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 10 ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் தராங்க. மேலே கண்ட்ரோல் சென்டரில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் இது நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸோட ரெக்கார்ட் பண்ணுமா இல்லை வாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுமா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் பிக்சர் குவாலிட்டி ஹை லோ மீடியம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்பில்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் தந்திருக்காங்க, அதனால நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சார்ஸ் பண்ண நியூஸ் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.